வணக்கம் நண்பர்களே. இந்த குரூப் 4 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு பதட்டம் உங்களுக்கு இருக்கிறது நல்லாவே புரியுது. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை சொல்லியிருக்கிறவர் டிஎன்பிஎஸ்சி தலைவரான எஸ்கே பிரபாகர் அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. நீங்கள் தைரியமாக படிக்கலாம். வர ஜூலை 13ஆம் எக்ஸாமு, ஜூலை 15ஆம் நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. குரூப் 2 குரூப் 2A ஜூலை 15 குரூப் 2 குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது எப்படி ஆகும்னு நம்ம யோசித்தோம்னா, ஆல்ரெடி போன 2024 குரூப் 4 10,000 வேக்கன்சி விட்டுருந்தாங்க. அந்த 10,000 வேக்கன்சியில் பாஸ் பண்ணவங்க குரூப் 2வும் பாஸ் பண்ணியிருக்காங்க. 2024 குரூப் 2வும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த குரூப் 2 குரூப் 2Aவில் பாஸ் பண்ணவங்க அத்தனை பேரும் குரூப் 2 குரூப் 2Aவுக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ இதில் ஒரு 4,000 வேக்கன்சி கிட்ட ஷார்ட்ஃபால் ஆகிறதுக்கு, அதாவது வேக்கண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த வேக்கன்சியை இப்போது 2025 ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இதுதான் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்க குரூப் 2 டெஃபினட்டாக ஜூலை 15ஆம் கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஷெட்யூல் பிரகாரமே எல்லா தேர்வுகளும் வெளியிடப்படும். இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு மொத்தம் பார்த்திங்கன்னாக்க 20 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்கிறதாக லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லுது. 20 லட்சம் பேரும் படிப்பாங்களான்னு பார்த்திங்கன்னா அது அவ்வளோ பேரும் படிக்க மாட்டாங்க. உங்களுக்கு போட்டியே வெறும் 50,000க்குள்ளே தான் இருக்கும். அந்த போட்டி 50,000 பேருக்குள்ளே தான் நீங்கள் மார்க் எடுக்கணும். அந்த மனசில் வச்சுக்கிட்டு நல்லா இந்த முறை பயிற்சி பெற்று நல்ல முறையில் தேர்வு எழுதுனா உங்களோட வேலை இந்த வருஷம் கன்ஃபார்ம். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும். நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிகம் இதில் பங்கேற்கிறதுல இந்த விழிப்புணர்வை பயன்படுத்தி இந்த நிறைய இப்போது வருங்காலத்துலேயும் சரி, இப்போவும் கொஞ்சமாக தமிழ்நாடு இந்த போட்டித் தேர்வுகள் உலகத்துக்கு கொஞ்சம் வந்திருக்காங்க மாணவர்கள். பட் இது பத்தாது. ரயில்வே ரயில்வே எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகள்லையும் வடநாட்டு மாணவர்கள் தான் அதிகம் கலந்துக்கிறதுனால அவங்க தான் அதிகமான இடத்தை பிடிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களும் மத்திய அரசு பணிக்கும் மாநில அரசு பணிக்கும் நல்லா தயார் செய்யும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி மாணவர்களே. தேங்க்யூ.